மக்களுக்கு பயன்படும் நல்ல திட்டங்களை கொடுப்பது போல அடிக்கல் மட்டும் நாட்டி வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசிற்கு சென்னை பிராட்வே பகுதி பொதுமக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து தக்க பாடம் புகட்டியுள்ளனர். அந்த சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிறோன்ட்டு அவர் வராமல் இருக்கிற, அப்போ நாங்கள் எப்படி எந்த நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போடுறது சொல்லுங்கள். நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னா வேற இடத்துல போய் பண்ணுங்க, இங்கே வா. சென்னை பிராட்வேயில் உள்ள ஆசிர்வாதபுரம் பகுதியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் சார்பில் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திட்டம் தங்களுக்கு எதிராக உள்ளதால் பகுதி மக்கள் போராட்ட களத்தில் இறங்கினர். இதனை அறிந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் புறக்கணித்தார். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் உள்ள பரபரப்பான பகுதியில் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையிலான திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களின் போராட்டம் பல மணி நேரம் நீடித்தது. அதன்பின் அங்கு வந்த அமைச்சர் சேகர் பாபு திட்டத்தை செயல்படுத்தவில்லை என தெரிவித்தார். ஒரு சிஸ்டம் போட்டோம்னா இங்கே அடப்புக்காக கொண்டு வரணும். உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். நீங்கள் வேணான்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இட்டுட்டு போயிடுங்க. வேணான்னா என்கிட்ட சொல்லணும். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. உங்களுக்கே சொல்லணும், நல்லது பண்ணுறோம். உங்கள் நல்லதுக்காக பண்ணி நீங்கள் வேணாம், எங்களுக்கு இது நல்லது இல்லைன்னா நான் இந்த சொல்லிடுறேன், போங்க. பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதால் வாயு கசிவு, நோய் தொற்று அபாயம், கழிவுநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல சிக்கல் உள்ள இந்த திட்டத்திற்கு மக்களின் எதிர்ப்பிற்கு பின் வழக்கம் போல் பின்வாங்கியது விளம்பர திமுக அரசு. மக்களுக்கு தேவைப்படும் திட்டங்களை உருவாக்காமல் வாழ்வாதாரத்தை அழிக்கும் திட்டங்களை மட்டுமே தொடர்ந்து செயல்படுத்த திமுக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். கழிவுநீர் திட்டம் கொண்டு வரேன்னு எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தரல, எதுவுமே எங்களை கன்சிடரும் பண்ணல, எந்த ஒரு போர்டும் வைக்கல. திடீர்னு ஒரு பந்தல் போட்டாங்க, நாங்கள் இது முகாம் நடத்துகிறாங்கன்னு நினச்சி திடீர்னு பார்த்தா கழிவுநீர் திட்டம் கொண்டு வரேன்றாங்க. இந்த கழிவுநீர் திட்டம், இந்த சுவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னால எங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் வேணாம். எங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் எங்களுக்கு வேணாம். இப்போ எங்கள் வீடு எங்களுக்குலாம் பட்டா இல்லை, பட்டா கொடுங்க. இங்கே படிக்கிற பசங்களுக்குலாம் வேலையில் வேலை வாய்ப்பு கொடுங்க. ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு எஜுகேஷனை ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லையா எங்களை எதுவுமே வேணாம், எங்களை தனியாக விட்டுருங்க, நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். இந்தமாரி தேவையில்லாத திட்டம்லாம் எங்களுக்கு வேணாம். எப்போவுமே எங்களை நேரடியாக சந்திக்கிற தலைவர் ஏன் இன்றைக்கி எங்களை பார்க்க மாட்டுறாரு? நேராக எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு இதெல்லாம் செய்வாருன்னு சொன்ன ஒரு நம்பிக்கை கொடுத்தா நாங்கள் எழுந்து போவோம். எந்த விதத்துலையுமே எந்த அதிகாரியும் கொடுக்கல, எந்த தலைவரும் எங்களை பார்க்காதப்ப நாங்கள் எதை நம்பி நாங்கள் போக முடியும்? 2000க்கும் மேற்பட்ட குடும்பம் பாதிக்கப்படுதுன்னும் போது பிள்ளைங்க, வயசானவங்களுடைய உயிர், அதெல்லாம் நாங்கள் எண்ணி நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அதுக்கு யாருமே ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணாத பொறுத்தில் நாங்கள் எப்படி இங்கேருந்து இருந்துப்போம்? ஆசிர்வாதபுரம் பகுதியில் கல்வி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, நிதி உதவி போன்ற அடிப்படை வசதிகளை செய்யாமல் இதுபோன்ற திட்டங்கள் மூலம் ஊழல் செய்வதற்கே விளம்பர திமுக அரசு முயல்வதாகவும் சாடினர். விளம்பர திமுக ஆட்சி மக்கள் நலன் குறித்த சிந்தனை இல்லாமலேயே இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்துவதாக விமர்சித்த அவர்கள் இனியாவது ஆட்சியாளர்களின் போக்கு மாற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். இப்போ நாங்கள் இருக்கிறோன்ட்டு அவர் வராமல் இருக்கிற, அப்போ நாங்கள் எப்படி எந்த நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போடுறது சொல்லுங்கள்.